கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை கற்றுக்கொள்ள விஸ்டம் லாஜிக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ப்ரோக்ராமிங் என்றாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் என்று நிறைய பேர் நம்ம விரும்புகிறோம். அப்படி விரும்புகிற நாம் என்ன செய்கிறோம்னா, இப்போ மார்க்கெட்டில் எந்த லாங்குவேஜ் ரொம்ப தேவையாக இருக்குது, எது நமக்கு ஈஸியாக இருக்கும் என்று நம்ம அப்படி முடிவு செய்து நேரடியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிச்சிடுறோம். ப்ரோக்ராமர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரே வழி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணுங்கிறது முடிவு செஞ்சு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நேரடியாக போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையோ அல்லது சுயமாகவோ நெட்டில் தேடியோ நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்படி படிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம அதில் உள்ள கமாண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிப்போம். வேரியபிள்னால் என்ன, லூப்ஸ்னால் என்ன, கண்டிஷன்ஸ்னால் என்ன, அந்த கண்டிஷன்ஸில் எல்லாம் எல்லா லாங்குவேஜ்லேயும் சமமாக தான் இருக்கும், ஏறக்குறைய ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ எதை படித்தாலும் நம்ம படிக்கும் பொழுது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புரிகிற மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இது புரிய ஆரம்பிச்சிடுறதுனால நம்ம மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, சரி நம்ம சரியான திசையில் தான் போயிட்டுருக்குறோம், அப்படி போகிறதுனால நம்ம ப்ரோக்ராமர் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இப்படி நேரடியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுனால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்டோடு வெளியில் வருவாங்க. வந்த பிறகு சரி ஒரு ப்ரோக்ராம் எனக்கு செஞ்சு கொடுன்னு யாராவது கேட்டால், என்ன என்கிட்ட போய் கேட்குறீங்க, எனக்கு அதெல்லாம் சொல்லித்தரலையே என்று மறுபடியும் முழிப்பார்கள். இதுதான் இங்கே ப்ரோக்ராமர் ஆகிறவங்க செய்யக்கூடிய தப்பு. அப்போது ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது எப்படி முக்கியமோ அதுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ப்ரோக்ராமர் ஆகணும்னா நான் நேரடியாக போய் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கக்கூடாதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் படிக்கிறோம், இது எங்கே நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா படிக்கும்போதே புரிஞ்சிடும். அப்போ நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அது இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், ப்ரோக்ராமிங் என்றால் என்ன. ப்ரோக்ராமிங் என்றால் கம்ப்யூட்டர் வேலையை செய்வது எப்படி என்று கம்ப்யூட்டருக்கு நாம் செய்யக்கூடிய கமாண்டுகள் தான் ப்ரோக்ராமிங் எனப்படும். இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் நான் அவருக்கு எப்படி கமாண்டு கொடுக்குறோனோ, அந்த கமாண்டை வச்சு எப்படி அவர் வேலை செய்வாரோ, அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் கமாண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றால் என்ன. ப்ரோக்ராமிங் என்ன, கம்ப்யூட்டர் வேலை செய்கிறதுக்காக நாம் கொடுக்கக்கூடிய கமாண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எந்த லாங்குவேஜை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கொள்ளுமோ அந்த லாங்குவேஜில் அந்த கமாண்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒருத்தவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னா, எனக்கு ஒரு வேலை முடியணும்னா நான் அவர்கிட்ட தமிழில் தான் அந்த கமாண்டு கொடுக்கணும். ஸோ தமிழில் கமாண்டு கொடுக்குறதுங்கிறது, கமாண்டுங்கிறது ப்ரோக்ராமிங், தமிழில் கொடுக்குறது அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் தமிழில் அந்த கமாண்டை அவருக்கு கொடுத்தா அவர் அந்த கமாண்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பார். எனக்கு ஒரு வேலை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கமாண்டுகளை எப்படி அவர் புரிஞ்சு கொண்டு செய்கிறாரோ அதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய கமாண்டுகளை ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சு கொண்டு செய்யணுங்கிறதுக்காக தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறது. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட உதாரணம் சொல்லணும்னா சி, C++, ஜாவா, டெல்ஃபி, பைத்தான், C#, HTML, SQL இப்படி பல்வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அடிப்படை ஒன்றா தான் இருக்கும். அதனால் இந்த அடிப்படைகளை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்கொள்வது உங்களுக்கு எளிமையாகிடும். இந்த அடிப்படையை தெரியாமல் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கொள்ள போனால் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் கற்றுக்கொள்வீங்களே தவிர அதோட அடிப்படையை கற்றுக்கொள்ளாமல் விட்டுடுவீங்க. அந்த அடிப்படை தெரிஞ்சால்தான் நீங்கள் ப்ரோக்ராமராக ஆக முடியுமே தவிர வெறுமனே கமாண்டை கற்றுக்கிட்டால் நீங்கள் ப்ரோக்ராமராக ஆக முடியாது. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கம்ப்யூட்டர்ஸ் அல்லது மிஷின்கள் சுயமாக எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு சால்வ் பண்ணி தராது. இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த பொருளை வாங்க அவர் போயிடுவார். போன பிறகு அவர் வாங்கிட்டு வர்றதுக்கான அந்த பையை நான் கொடுக்காமல் விட்டுருப்பேன். நான் பையை கொடுக்காமல் விட்டுருந்தாலும்
அவர் என்ன செய்வார், சமயோஜிதமாக சிந்திச்சு அந்த கடையில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பொருளில் அந்த நான் கேட்ட பொருளை பத்திரமா கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துருவார். இந்த மாதிரி சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக மிஷின்கள் வேலை செய்யாது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒழுங்காக வேலை செய்யுதுன்னா அது கம்ப்யூட்டரே சுயமாக சிந்திச்சு இப்படி தான் வேலை செய்யணும்னு செய்கிறதில்ல. அந்த ப்ரோக்ராமர் அவ்வளோ கமாண்ட்ஸுகளை அதுக்கு தெளிவாக எழுதி கொடுத்துருக்குறாருன்னு அர்த்தம். இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இடையில் ஹால்ட் ஆனாலோ ஃபால்ட் ஆனாலோ இல்லை கிராஷ் ஆனாலோ இது அந்த கம்ப்யூட்டரோட ஃபால்ட்டு கிடையாது. அந்த இடத்த ப்ரோக்ராமர் கோட்டை விட்டுட்டார். அந்த இடத்த எப்படி கையாளணுங்கிறத ப்ரோக்ராமர் கோட்டை விட்டுட்டார் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கம்ப்யூட்டரை பற்றி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டால்தான் நம்மளோட ப்ரோக்ராமிங்கோட ஒவ்வொரு லைனோட அர்த்தமும் நமக்கு புரியும். இப்போது நீங்களாம் பார்த்துருக்கலாம், நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. படிக்கும் பொழுது லேபரேட்டரியில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு என்னென்ன கேள்வி வருங்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பபுள் சார்ட்டை நீங்கள் முதல் நாள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை தடவை மனப்பாடம் பண்ணால் ஞாபகம் திரும்ப திரும்ப எழுத முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஏன் மனப்பாடம் பண்ணோம்னா சுயமாக நம்மளால் ப்ரோக்ராமிங்கை புரிஞ்சு கொள்ள முடியாததுனால மனப்பாடம் பண்ணால் தான் தேர்வில் பாஸ் ஆக முடியுங்கிற நிலைமை. அப்போது அதை மனப்பாடம் பண்ணி மறுநாள் பார்க்குறோம், அதே ப்ரோக்ராம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சந்தோஷமாக பேப்பரை வாங்கிட்டு லேபுக்குள்ளே போகிறோம், கடன்னு ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கிறோம். 10 லைன் வரைக்கும் தடுமாட்டம் இல்லாமல் எழுதுனா நம்ம 11வது லைன் வந்தோன்னே மாட்டிக்கிட்டோம், ஸ்டக் ஆகி நின்றுட்டோம். 11வது லைன் இங்கே என்ன எழுதணும், ஏதோ ஒரு லைன் படித்தேனே இங்கே தான் வரணும், என்னென்னமோ யோசனை பண்ணி பார்க்குறோம், ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. சரி, அதை விட்டுட்டு 12வது லைன்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு 10 லைன் வரைக்கும் எழுதுனா நாம் 11வது லைனை விட்டுட்டு 12வது லைன்லேருந்து உள்ளதை ஞாபகப்படுத்தி எழுதிடுறோம். இப்போ நாம் எழுதின ப்ரோக்ராமில் ஒரே ஒரு லைன் தான் மிஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு லைன் மிஸ் ஆனதுனால அந்த ஒரு லைனுக்குள்ள ஃபால்ட்டை மட்டும் அந்த கம்ப்யூட்டர் சரி பண்ணிவிடுமா? இப்போ நம்ம ஒரு பையை கொடுக்காம ஒரு ஆள்கிட்ட பொருளை வாங்கிட்டு வர சொன்னோம், அவர் எப்படி சுயமாக சிந்திச்சு அவரே ஏற்பாடு செஞ்சு பொருளை கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் இத்தனை லைன் எழுதிட்டாரு, ஒரு லைன் தானே விட்டுட்டாரு, அந்த லைனை நாமளே யோசித்து செஞ்சிடுவோன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் செய்யுமானா முடியாது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் மனப்பாடம் எழுதி ப்ரோக்ராம் செய்கிறவங்க இந்த மாதிரி லேப் எக்ஸாமில், இன்டர்வியூவில் அல்லது தான் வேலை செய்கிற பணி நிறுவனங்களில் சோபிக்காமல் போயிடுறாங்க. அதனால தான் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கம்ப்யூட்டரால் அல்லது மெஷினால் சுயமாக இதுவும் சிந்திச்சு நமக்கு உதவாது. அப்போ கம்ப்யூட்டர் வேலை செய்யுதுன்னா முழுக்க முழுக்க ப்ரோக்ராமர் எழுதி கொடுத்த கமாண்டுகளை அது எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த கமாண்ட்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒழுங்காக சீராக வேலை செய்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன் ப்ரோக்ராம்லாம் எழுதணும்? இப்போது நம்மளை சுற்றி நடக்கிற வேலைகளை சில சமயம் நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அப்போது ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சால் எப்படி இருக்கும், அப்போ அல்லது ஒரு மிஷின் செஞ்சால் எப்படி இருக்கும், இந்த விஷயங்களுக்கான தீர்வு தான் நம்ம ப்ரோக்ராமை எழுத ஆரம்பிக்கிறோம். ஆக உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பயண டிக்கெட்டை எடுக்கணும், பயண சீட்டை எடுக்கணும். அப்போ அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போகிறீங்க. டிக்கெட் கவுண்டருக்கு போனால் அங்கே ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னால் டிக்கெட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த நபர் இல்லாத நேரத்தில் ஒரு மிஷின் செய்யணும். இரவில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போவீங்க, அப்போ டிக்கெட் கவுண்டரில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அவசரமாக நீங்கள் ரயிலை பிடிச்சாதான் நாளைக்கு வேலையை உங்களால் பார்க்க முடியுங்கிற சூழ்நிலை. இப்போ டிக்கெட் கவுண்டரில் அந்த நபர் இல்லாதனால உங்களால் பிரயாணம் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ டிக்கெட் கவுண்டரில் அந்த நபர் இல்லாத நேரத்தில் அவருக்கு பதிலாக அவர் செய்த வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்தால் அதை தான் நம்ம அங்கே ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மிஷின்னு வச்சுருக்கிறோம். அந்த டிக்கெட் மிஷினில் ஒரு ப்ரோக்ராமை எழுதி வச்சுருக்கிறார். அப்போ அந்த டிக்கெட் கவுண்டரில் அந்த நபர் என்னென்ன வேலை செய்வாரோ அதை அவர் உள்வாங்கி கொண்டு அந்த வேலைகளை ஒரு கம்ப்யூட்டர் செய்கிற மாதிரி இவர் கமாண்டுகளை எழுதி கொடுக்குறார். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கமாண்டுகளை எழுதி கொடுக்குறார். அதை அந்த கம்ப்யூட்டர் இயக்கி நமக்கு டிக்கெட்டுகளை கொடுக்குது. அப்போ எந்த டைம் போனாலும் எந்த நேரம் போனாலும் நமக்கு அந்த மிஷின் டிக்கெட் கொடுக்கும். எந்த நாள் போனாலும், விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, அரசு விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, பண்டிகை நாளாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நபர் இருக்க மாட்டாங்களோ அந்த நேரத்திலெல்லாம் மிஷின்கள் இருந்து கொண்டு நமக்கு அந்த வசதிகளை செய்து தரும். இதற்காக தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால்
ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்பதும் நமக்கு எளிதாகிவிடும். ஏன் அதை கற்கிறோம் என்பதை அதுவும் தெரிந்துவிடும். கற்றுக்கொண்ட பிறகு தன்னம்பிக்கையுடன் நம்மால் ப்ரோக்ராம்களை எழுத முடியும். இந்த வீடியோ பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வந்து சேர்த்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய முக்கியமான வீடியோக்களை தவறாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த விஷயங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு நமது விஸ்டம் லாஜிக்ஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரோக்ராமர் ஆக வாழ்த்துக்கள். நன்றி.